அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 10 ரூபா கலெக்ஷன் சும்மா ரஃப்பாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வேணுங்க தான் வாங்கிக்கோங்க. மயில்தாள் ஆர்என் மல்ஹோத்ரா பிளேன் இன்செட்டு 49B 928201. இதில் 92 82 82 வரும். 82 83 ரன்னிங் நம்பரு. 92 82 82 அது ஒரு ஃபேன்சி நம்பர். 82 ஒரே ஒரு கெட்டு இருக்குது. வேண்டும் என்பவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். விலை என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா ஒரு தாள் நம்ம இப்போ 120 ரூபா ஆகிப்போச்சு. இது 9500 பெரிய பெரிய டீலர்கள்ட்ட நம்ம வாங்குகிறோம். அதுக்கு மேலே இது எப்படி விலை சொல்ல அப்படின்னு யோசனையாக இருக்குது. சரி, 9000 100 தாள் 9000. அதே கரன்சி இங்கே இருக்குது. யூஎன்சி ஃபுல்லாக யூஎன்சி தான் கெட்டு உள்ளது. மேக்ஸிமம் நம்பர்கள் வரிசைக்காக இருக்கும். இடையில ஒரு சில இது இல்லாமல் இருக்கலாம். 3 தாள் 5 தாள் 9 தாள் இப்படிலாம் வரிசைக்காக இருக்குது. இது ஒரு கெட்டில் மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. ஒரு கெட்டு உடச்சி சில்லறையாக கொடுத்து ஒரு தாள் ஈச் 100 ரூபீஸ். மயில்தாள் ஃப்ரெஷ் கரன்சி ஒரு தாள் 100 ரூபா. இது அதோட சேர்த்து வச்சுருவோம். இது ஆர்என் மல்ஹோத்ரா போட் நோட் 773401 D0. அது 00 மாதிரி தெரியுதா? ஆங்கிலத்தில் டி, நம்பர் சீரியலில் இதுதான் 0. முத ஆரம்ப கட்டம். 100 தாள் வரிசைக்காக இருக்கும். போட் நோட் இது ஒரு பண்டல் இருக்குது. வேணுங்க நீங்கள் இதை வாங்கிக்கிடலாம். விலை என்னுடைய வாட்ஸ்அப்பில் கேளுங்க, சொல்கிறேன். பயந்துராதிய. அதுலேயும் உதிரி தழுந்தான் இருக்குது. யூஎன்சி கிடையாது. ஆனால் யூஎன்சி தான். என் கையில் ஒரு 20 வருஷம் இருக்கும், 24 வருஷம் இருக்கும் என் கையில் அப்போ இருந்து இப்போ இது வரைக்கும் இப்படி தான் இருக்குது. இது இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது. என்னுடைய கலெக்ஷனில் உள்ளது. இன்னும் மக்கள் புழக்கத்துக்கெல்லாம் போகலை. எங்கிட்ட மடங்கியிருக்காது, ஒன்றுமே செஞ்சுருக்காது. ஆனால் அந்த யூஎன்சியில் உள்ள பவர் இதில் இருக்காது. இது உதிரியாக வெளியே இருந்ததுனால அந்த யூஎன்சியில் உள்ள பவர் இதில் இருக்காது. இப்படி தாள் எல்லாமே 100% கண்டிஷனான பேப்பர். இன்னும் இதை மடக்கவே இல்லை. இது ஃபஸ்ட்டு இருக்கிற தாள் இது எரர் கரன்சி. இது மேலே ஃபுல்லாக ஒயிட் நிறையா இருக்கும், கீழே ஒயிட்டு கம்மியாக இருக்கும் பார்டர். இது ஒரு எரர் கரன்சி. இந்த பக்கம் ஒயிட் நிறையா இருக்கும், இந்த பக்கம் ஒயிட்டு கம்மியாக இருக்கும். அது மாதிரி இந்த தாளும் இந்த சைடு ஒயிட் நிறையா இருக்கும், இந்த சைடு ஒயிட் கம்மியாக இருக்கும். இது ஒரு எரர் கரன்சி. இது நம்ம நோக்கம் போலே கொடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமான விலையெல்லாம் இருக்காது. ஆனால் 60 ரூபாய்க்கு குறையாது. 60 65 70 75 80 அந்த ரேட்டுக்கு தான் போகுமே தவிர 60 ரூபாய்க்கு இது குறையாது. ஏன்னா நம்ம 50 ரூபா தான் வாங்கணும். எப்போ 10-20 வருஷத்துக்கு முந்தி. அப்போ இப்போ இது மாதிரி வலைத்தளங்கள் யூடியூப்பு இதெல்லாம் கிடையாது. எங்கிட்ட எந்த தலை கிடச்சாலும் ஓடி ஓடி கேட்குற ரூபாயை கொடுத்து வாங்கிடுவேன். இப்போ உள்ள மாதிரி வாங்க முடியாது. இது வேணுங்க நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே குட் கண்டிஷனான கரன்சி. ஒன்றுனாவே எடுத்து வச்சுருக்கலாம் போல இருக்குது. 3 தாளோ 5 தாளோ 2 தாளோ ஆர்என் மல்ஹோத்ராவோ அல்லது வெங்கட்ரமணனோ
என்ன கவர்னர் நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ அது மாதிரியும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். கவர்னர் வேறு வேறையும் இருக்கும். இல்லைன்னா என் ஆல்பத்துலேருந்து நான் எடுத்தார். உங்களுக்கு என்ன கவர்னர் வேணுமோ ஆல்பத்துலேருந்து எடுத்தார். வணக்கம். என்கிட்ட இருந்து ஒரு 36 வகையாக இருக்குது. இந்த இது வந்து ஒரு ஆல்பம் நிறையாவே இருக்குது. 36க்கும் அதிகமாக இருக்குது. இது இப்போ உள்ள கரன்சி தான். ஒரு கெட்டு கொடுத்துட்டேன் பாதி உதிரியாக கேட்குறவங்களுக்கு. ஒரு தாள் வந்து வெறும் 16 ரூபா ஒரு தாள். யூஎன்சி தான். இது வந்து சி ரெங்கராஜன். ஒரு தாள் 40 ரூபா மட்டும். யூஎன்சி வருஷಕ್ಕೆ தருவேன். இந்த எடுத்து வச்சுருக்கேன் 10 தாள். 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 10 தாள் எடுத்துக்கிங்க. ஒரு தாள் வெறும் 40 ரூபா. 100% யூஎன்சி. இதிலிருந்து தான் எடுத்தேன். 31 இருக்கா? இது 21 இருக்கா? 21க்கு 10 தாள் 31. இது வந்து பிமல் ஜாலன் யூஎன்சி கரன்சி. வருஷக்கு சீரியல் பிரகாரம் தான் இருக்கும். இதில் 30லேருந்து இது 30 வரைக்கும். இது அதுக்கு அடுத்து இந்த பக்கம் இது 50, 49, 48, 49 கீழே இருக்கு பாருங்க. 47, 43, 44, 45, 42. இது 21லேருந்து 30 வரைக்கும். பிமல் ஜாலன் கையெழுத்து போட்டது. ரூபி சிம்பிள் இல்லாதது. இயர்லாம் பின்னாடி போட்டிருக்க மாட்டாங்க. புத்தகத்தை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இது ஒரு யூஎன்சி கரன்சி. இது ஒரு தாள் 35 ரூபா. 6 சிம்பிள் போடுறதுக்கு முந்தி உள்ளது. 25 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. இது ஒரு யூஎன்சி கரன்சி. சுப்பாராவ் கையெழுத்து போட்டது. 6 சிம்பிள் இல்லாதது. இது ஒரு தாள் 35 ரூபா. உதிரி தாள். யூஎன்சி தாள். இது ஒரு யூஎன்சி கரன்சி. ரகுராம்ஜி ராஜன் 34, 18, 64. இது ரூபா சிம்பிள் போட்டிருக்கும். இயர் பின்னாடி பார்த்துக்கலாம். இங்கிட்ட வந்து பின் போட்ட ஹோல் இருக்காது. வருடம் 2016. இப்போ 24, ஒரு 8 வருஷத்துக்கு முந்தைய யூஎன்சி கரன்சி. சந்தேகம்லாம் கிடையாது. கெட்டில் தான் அப்படி எடுத்து வச்சுருக்கு. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக 10 ரூபா கலெக்ஷன். உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு எது தேவையோ அது வாங்கிக்கோங்க. பெரிய டிமாண்டாக உங்களுக்கு மயில் போட்டது போயிட்டுருக்கு. 2வதாக போட்டு போட்டது போய்கிட்டுருக்கு. 3வதாக ஷாலிமார் கார்டன் போய்கிட்டுருக்கு. 4வது வந்து பிமல் ஜாலன் சுப்பாராவும் போய்கிட்டுருக்கு. 5வது வந்து ரகுராம்ஜி ராஜன். அது 6வது வந்து உர்சித் படேல். 7வது வந்து சக்திகாந்த் தாஸ். அந்த மாதிரி வருஷ பிரகாரம் இது ரேட்டு போட்டு போயிட்டுருக்கு. இதெல்லாம் யூஎன்சி கரன்சி. மற்றபடி உங்களுக்கு வந்து வேறு கவர்னர், வேறு கரன்சி, இப்போ ஓல்டு கரன்சி வேணும்னா நீங்கள் எது வேணுமோ என்கிட்ட மென்ஷன் பண்ணுங்கள். அல்லது வந்து ஃபோட்டோ போட்டு விடுங்க. என்னுடைய 10 ரூபா ஆல்பத்திலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து தருவேன். கைகளில் விரல்கள் 10, கால்களில் விரல்கள் 10. இயேசு கிறிஸ்துவினுடைய விவிலியத்தில் த ஆர்டர்ஸ் ஆஃப் 10 என்று சொல்லக்கூடிய கட்டளைகள் 10. திருக்குறளில் ஒரு அதிகாரத்துக்கு குறள்கள் 10. 10 பாட்டு, 8 தொகை 11 கீழ்கணக்கில் மாதிரி 10 பாட்டுக்கள் வேறு இருக்கிறது. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை, மலைபடுகடம் அல்லது கூத்தராற்றுப்படை. இதில் உள்ள ஒன்றில் நான் ஒன்று விட்டுட்டேன். அது எதுன்னு எனக்கு தெரியல. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, மலைபடுகடம் அல்லது கூத்தராற்றுப்படை. 10 சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு நான் வெரி குட் போட்டுக்கிறேன். எப்போவோ ஏதோ ஒரு காலத்தில் படித்தது. இன்றைக்கி அதை நான் ஞாபகப்படுத்தி கொண்டு வரேன் மறுபடியும். 10 பாட்டு. அது மாதிரி 10க்கு ஒரு மகிமை உண்டு.
அவதாரங்கள் 10ங்கிறது மாதிரி 10க்கு ஒரு மகிமை உண்டு. அதனால் இந்த 10ஐயும் மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்பத்துப்பால் என்ன, அறத்துப்பால் பொருட்பால் மட்டும் இல்லை, இந்த இன்பத்துப்பாலுக்கு மட்டும் இன்பத்துப்பால் அப்படின்னு வரும். வணக்கம், வாழ்த்துக்கள். தமிழுக்கும் அமுதென்று பெயர். தமிழை நல்லா படிங்க, மனசார படிங்க, உணர்வு பூர்வமாக படிங்க. உங்களுக்கு வயசே ஆகாது, நோய் நொடிகளே வராது. நீடூழி பெரியாழ்வார் சிறிலூத்தூரில் ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையார் அந்த வடபத்திர சாயி என்று சொல்லக்கூடிய அந்த திருவேங்கட பெருமாளை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்க வாழ்க வாழ்கவே என்று வாழ்த்துவதைப் போல எனது சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரையும் நீடூழி நலம் பெற வாழ்த்துகின்றேன். வணக்கம்.